தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். இப்போ எனக்கு முன்னாடி நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி குறித்தும் உசேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்றது குறித்தும் நிறைய பேர் பேசினாங்க. அடுத்து வருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் வருவாங்க, உடனே கிளம்பி வருவாங்க. வந்தவொடனே என்ன சொல்லுவாங்க, திமுக காரங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாத, பிஜேபி உள்ள வந்துடும், அவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு வாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க தமிழ்நாட்டுல பிஜேபியை தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த திமுக திருட்டு கூட்டமும் அதிமுக திருட்டு கூட்டமும் தான். நன்றா சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி 2009 இனப்படுகொலைக்கு பிறகாக 2010 எந்த நாளில் மே 18 எந்த நாளில் இனம் அழித்தொழிக்கப்பட்டதோ ஈழத்தில், அதே நாள் இன்னொரு தாய் நிலமான தமிழ்நாட்டிலே 2010 மே 18 அன்று மதுரையில உதித்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி துவங்கும் போது பிஜேபி தமிழ்நாட்டிலே கிடையாது. அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரசும் திமுகவும் தான். நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் தொடர்ந்து எதிர்த்து போராடியது காங்கிரஸையும் திமுகவும் தான். அப்ப அந்த கட்சி தொடங்கும் போது நாங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் மக்களுக்கு. எந்த பதவிக்காக இந்த கருணாநிதி என் இனத்தை அழிக்கிறதுக்கு துணை போனானோ அந்த பதவியில சாகர வரைக்கும் அவனை உட்கார விட மாட்டேன்னு சொன்னோம். அதே போல கருணாநிதி செத்து கட்டையில போற வரைக்கும் முதலமைச்சர் பதவியில மீண்டும் உட்கார முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபி இன்னைக்கு 18% வாக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வளர்த்து விட்டது திமுக, கூட இருந்தது அதிமுக. இவங்க சொல்றாங்க எங்களை பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு. ஒன்னில மக்கள் முதல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு வெளியே இருந்த பிஜேபியை கைய பிடிச்சு கூட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று மனித மலம் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சுராஜாவை. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மனித மலம் அப்படின்னு சொல்லி அச்சுராஜா சொல்லுவோம். அந்த மனித மலத்தை சட்டமன்றத்தில் கொண்டு போனது இந்த திமுக கூட்டணி. அப்ப விடுதலை சிறுத்தையும் கூட இருந்துச்சு, மதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் அஜிராஜா அப்படின்ற ஒரு அயோக்கியனை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போனாங்க. அதே போல 2002 குஜராத் இனப்படுகொலை நடக்கும் போது அப்போதும் பிஜேபியோடு இந்த திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பாராளுமன்றத்திலே குஜராத் கலவரம் குறித்து ஒரு விவாதம் நடக்குது, ஒரு நாள் முழுக்க நடக்குது. அப்ப இந்த திமுகவும் மதிமுகவும் கூட அந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் மோடியையும் அந்த பிஜேபியினுடைய அக்கிரமத்தை காப்பாற்றுறதுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க சொல்றாங்க எங்களை பார்த்து பிஜேபியினுடைய பி டீம்னு. டேய், நீங்க தான்டா பிஜேபியினுடைய மெயின் டீம். இன்னைக்கு அதை வளர்த்து வச்சிருக்கதே நீங்க தான்டா. அதோட விட்டா என்னாலும் பரவாயில்ல. அந்த குஜராத் கலவரத்துக்கு பிறகு மோடியினுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு, அதை மீண்டும் உருவாக்குறேன்னு சொல்லி குஜராத்துக்குள்ள ஊர்வலம் போறாப்ல. அந்த ஊர்வலத்துல திமுக எம்பிக்கள் போய் கலந்துக்கிட்டான். இவனுங்க இன்னைக்கு மோடி எதுக்குன்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம நம்பணும். இப்ப இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒருத்தர் அந்த திருப்பரங்குன்ற மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார், போய் வந்து கெடா வெட்டுன்னு சொல்லி அவருடைய வேண்டுதல். போய் கெடா வெட்டிட்டு அவர் வாட்டில போயிருந்தாருன்னா அந்த பிரச்சனையா இருந்திருக்காது. அந்த மலை மீது திருப்பரங்குன்ற மலை மீது தர்கா இருக்கு அப்படின்றது எனக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தெரியும். நானா 10 வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போனவன். இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கின்ற பாட்டை நான் பல தடவை கேட்டிருக்கேன். அப்ப கூட எனக்கு தெரியாது திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு தர்கா இருக்குண்டு. இவங்க இழுத்த பஞ்சாயத்துல தான் எனக்கே தெரியும் அங்க ஒரு தர்கா இருக்குண்டு. அன்னைக்கே அவங்க விட்டுருந்தாங்கன்னா அவர் வாட்டில போற கெடாயை வெட்டி அங்க சாப்பிட்டு அதை குருபானியா அவர் வாட்டில வெட்டி குருபானியா கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிருந்திருப்பாரு. இவங்க போய் நான் காப்பாத்துறேன் பேர் வழின்ட்டு அங்க போய் அவங்களை தடுத்து அதே ஒரு பிரச்சனை ஆகுச்சு. வசமா சிக்கனாயிடா. தமிழ்நாட்டுல முருகனுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. நம்ம பிள்ளையார தூக்கிட்டு தெருவா போனா ஒரு வேலை நம்மளை கண்டுக்கல, ராமனை தூக்கணும் ஓரமா போடான்ட்டாங்க. முருகனுக்கு இங்க நல்ல வேல்யூ இருக்கு, ஏன்னா ஒரு தமிழ் கடவுள், எல்லாரும் அதை கும்பிடுறாங்க. சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் தான் தமிழ் கடவுள் முருகன். எனவே அவரை தொடுவோம்டா அப்படின்ட்டு உடனே முருகனை காப்பாத்த கிளம்பிட்டாங்க. போய் என்ன பண்ணிட்டாங்க, கார்த்திகை அன்னைக்கு அந்த மேல இருக்க தூண்ல விளக்கேற்றணும்ட்டாங்க. இதுக்கான வழிபாட்டு கொடுத்தது யாரு? நீ மரியாதை அவனை போய் விழா விட்டு போவிட்டு இருந்தேன். நான் அவர் வாட்டில விட்டு போற பிரச்சனை இல்ல. அதே ஒரு சென்சேஷன் ஆச்சு, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி பிஜேபிக்கு பாதை போட்டு கொடுத்தது திமுக. அந்த பாதையில் நடந்து இப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிஜேபி. இதை வைத்துக் கொண்டு மதுரையில ஒரு அயோத்தியை போல அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வழக்கு போகுது, குருவை வெட்டலாமா கெடா வெட்டலாமா வேணாமன்றது நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அப்ப அறநிலைத்துறை வந்து சொல்லுதாங்க, ஐயோ அங்க வந்து நீங்க வந்து கெடாலாம் வெட்டக்கூடாது, அங்க முருகன் கோயில்லாம் வேற இருக்கு, அதனால வந்து அது எங்களுக்கு புண்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறநிலையை சொல்லுது. தர்கா என்பது வகுப்பு போர்டு கிட்ட இருக்கா இல்ல அறநிலையத்துறை இருக்கா? தர்கால கெடா வெட்டினா அறநிலையத்துறைக்கு எதுக்கு வலிக்குது? ஏன்னா அதை ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக்கணும். இப்ப அதை புடிச்சுக்கிட்டான். இப்ப கார்த்திகை அன்னைக்கு பழைய முறைப்படி என்ன பண்ணணும், நாங்க போய் அங்க விளக்கேற்றணும்னு ஆரம்பிச்சிட்டான். இப்ப இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்க இருக்கு? திமுக இருக்கு. இப்ப ஏன் திமுக தொடர்ந்து இவங்களை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்கு அவங்க சொல்றாங்க, சிறுபான்மையினர் வாக்கு நாங்க அப்படி சொல்றது. ஏன்னா என் தமிழ் இனத்தின் பெரும்பான்மை இனம் தமிழினமே, அதுல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மாமா வச்சா கிறிஸ்தவ மதத்தை ஏற்றிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர மதத்தை ஏற்றுக்கொண்டதாலே அவர் சிறுபான்மையினர் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு இந்து, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்து கிடையாது. நாங்களும் என்னுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு.
வெள்ளக்காரன் எல்லா மாட்டையும் ஒன்னா மேய்க்கணும்னு சொல்லி ஒன்னா கட்டி இந்துன்னு பேர் வச்சு விட்டு போயிட்டான். அதனால சட்டப்படி இந்து. ஆனா நான் என்னுடைய வரலாற்றுப்படி நான் இந்து கிடையாது. எனக்கு குலதெய்வ வழிபாடு தான் இருந்துச்சு. இப்ப நாளைக்கு நான் எனக்கு இஸ்லாம் மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அதுல போறேன். அப்ப நான் சிறுபான்மையினர்னா இது என்ன மாதிரியான கால்குலேஷன் எங்களுக்கு புரியல. எனவே இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காகவே இங்க திட்டமிட்டு பிஜேபியை வளர்த்து விட்டுட்டு இருக்கானுங்க. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சிறுபான்மை நீங்க ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கணும். உங்களை அப்படியே ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். இங்க பாரு பூச்சாண்டி இந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி இந்த பேரு பிஜேபி வந்து உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்காக அவன் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா முழுக்கிட்டு இருக்கான். நோட்டாவுக்கு கீழே இருந்துச்சுங்க பிஜேபிக்கு இங்க வாக்கு இருந்துச்சு, நோட்டாவுக்கு கீழே இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் தோத்துக்கிட்டு இருந்தாங்க. நோட்டாவை கூட தாண்ட முடியல. இன்னைக்கு 18%, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகள் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு இன்னும் அரசியல் இருக்குங்க. எப்படி அவங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள் இங்க கிடைச்சு? ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கான அரசியல் வாய்ப்புகளை இங்க ஏற்படுத்தி விட்டு அவங்கள பிரச்சனை பண்ண வச்சு அதன் மூலமா இங்க திமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும் போது எடப்பாடி போய் மோடியை வரவேற்றது இங்க பாருங்க, அடிமைத்தனமா போய் மோடியை வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இருந்தாருன்னு வச்சுங்களேன், மோடி எல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டி கருப்பு கொடி பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் ஆனாரு ஸ்டாலின். என்னாச்சு? மோடி வராப்புல வெள்ளை கொடி போய் பிடிச்சிருக்காங்க. வெள்ளை கொடை, கருப்பு கொடை கூட நம்ம ஊர்ல கருப்பு கொடையை தான் எல்லாரும் போய் பிடிப்போம். வெள்ளை கொடையை போய் பிடிச்சிருக்காங்க. ஏன்? கருப்பு கொடையை பார்த்தா மோடிக்கு வலிச்சிடும். இவங்களுக்கு வெள்ளை கொடை கிடைக்கல என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கருப்பு கொடையை வாங்கி பெயிண்ட் அடிச்சாச்சும் கொண்டு போய் அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தைரியம் அந்த அளவு. எப்ப ஒண்ணும் இல்ல, நேரு மீது ஒரு வழக்கு, நேரு மீது ரொம்ப இல்ல ஒரு 1020 கோடி ஊழல் சொல்லி ஒரு வழக்கு. நேருடைய மகன் போய் நிர்மலா சீதாராமன் காலை பிடிச்சிட்டான். இவ்வளவுதான் இவங்க லட்சணம். இவங்க வச்சிருக்க சொத்துக்கும் இவங்க வச்சிருக்க ஊழலுக்கும் இதுக்கெல்லாம் இவங்க என்னைக்குமே இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கான். எங்க கிட்ட ஒரு மசரும் கிடையாது, போட்டிருக்க சட்டை கையில இருக்க காசை தவிர 5 பைசா கிடையாது. இழக்கிறதுக்கு எங்களிடம் ஒண்ணுமே இல்ல. அதனால எவனை பார்த்து எங்களுக்கு பயமே இல்ல. எங்க உசேன சொல்ல வாட்டில் கிழிச்சு எரிஞ்சிடும். பிஜேபியாவது மண்ணாங்கட்டியாவது காங்கிரஸ் ஆகுது இதாவது அப்படின்னு நாங்க போயிட்டே இருப்போம். ஏன் நாங்கள் அச்சல் படாம பேசலாம்? எங்ககிட்ட ஒண்ணுமில்லை, இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அடைவதற்கு ஒரு லட்சியம் இருக்கு. இந்த மண்ணிற்கான அதிகாரத்தை அடைவது எங்களுடைய லட்சியம் அல்ல, வெறி. ஏன் எங்கள் இனம் இங்க ஈழத்துல கொன்றொழிக்கப்பட்ட போது ஒரு பயம் எங்களுக்காக குரல் கொடுக்கல. ஈழத்துல ஒரு நாடார் கொல்லப்பட்டிருந்தா இங்க இருந்த நாடார்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. ஈழத்துல தேவர் கொல்லப்பட்டிருந்தா இங்க இருந்த தேவர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. ஈழத்துல தேவேந்திரர்கள் கொல்லப்பட்டிருந்தா இங்க இருந்த தேவேந்திரர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனா அங்க கொல்லப்பட்டது தமிழர். இங்கதான் தமிழனே கிடையாது. நம்ம தான் இங்க சாதிகளாக பிரிந்து கிடக்கிறோமே. நம்ம இங்க தேவரும் தேவேந்திரன் ஒன்னா இருந்தா ஏது கருணாநிதி, பறையரும் மன்னியரும் ஒன்னா இருந்தா ஏது எம்ஜிஆர், இங்க செட்டியார் கோனார் கவுண்டர் எல்லாம் ஒன்னா இருந்தா ஏது ஜெயலலிதா, இவங்க எல்லாம் எப்படி ஆட்சி வந்திருப்பாங்க? யாரை கேட்டாலும் 20 கோடி 30 கோடி மக்கள் தொகை. தேவேந்திரன் எவ்வளவா இருப்பீங்க தமிழ்நாட்டுலன்னா? நாங்க 2 கோடி இருக்கோம். தேவர் நீங்க எவ்வளவு பார்ப்பீங்க? நாங்க 10 கோடி இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை 8 கோடி தான். இதுல இப்ப பாத்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 5 கோடி தான். ஏற்கனவே 6 கோடி இருந்துச்சு. இப்ப அதுல 1 கோடி கழிஞ்சு போச்சு. ஏன்னா 26 லட்சம் பேர் செத்தவே ஓட்டு போட்டு இருந்திருக்கேன் எத்தனை வருஷமா. அது ஒரு பக்கம் குறைஞ்சு போச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 6-7 கோடி தான் மக்கள் தொகையை. இதுல இவங்க சொல்ற கணக்கை பார்த்தா இந்தியா மக்கள் தொகையில பாதிவே தமிழன் தான் அப்படின்ற அளவுல இருக்கும். அவ்வளவு மக்கள் தொகை வச்சிருக்கீங்கல்ல, ஏன் ஒரு தேவேந்திரர் கூட முதலமைச்சர் ஆகல? ஏன் ஒரு தேவர் கூட முதலமைச்சர் ஆகல? ஒண்ணு ஓபிஎஸ் ஆனார் சொல்லக்கூடாது. அவர் மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு வந்தவரா? ஏன் ஒரு கவுண்டர் கூட முதலமைச்சர் ஆகல? எடப்பாடி ஆயிட்டார்னு சொல்லக்கூடாது. அவர் நேரடியா மக்களை சந்திச்சு வாக்கு செலுத்தி வந்தவரா? ஏதோ ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க அதிர்ஷ்டத்துல வந்தவர். தமிழன் யாரு நின்றாலும் அவன் இன்ன சாதிக்காரு அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறது. ஆனா வெளியில எவன் வந்தாலும் அவனை யாரு என்னன்னு பார்க்காம அவனுக்கு ஓட்ட குத்த வேண்டியது. என்ன மாதிரியான மனநிலை இது? இன்றைக்கும் என் உறவுகள் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை அறிவிக்கப்பட வேண்டும். எத்தனை ஆண்டுகள் பெரியார் காலத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் இப்ப நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்மளுக்கு வெளிப்படையா தெரியறதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் போராடுறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் பெரியார் காலத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க. அப்ப பெரியார் சொன்னது என்ன தெரியுமா? விளக்கமாத்துக்கு என்ன பேர் வச்சான்னு, ஏன்னா பட்டுக்குஞ்சன் பேர் வச்சா என்ன, விளக்கமாறு பேர் இருந்தானா என்ன ஆக போகுதுன்னு கேட்டாப்ல. கேட்டது பெரியார். என்கிட்ட தரவுகள் இருக்கு. அப்படி நாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விரும்பல, எங்களுடைய இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறோம், எங்களுக்கான அரசாணையை வெளியீடு, எங்களுக்கான கௌரவமான பெயரை கொடுன்னு சொல்லி என் மக்கள் அவங்களுக்கான உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த உரிமைக்கு உறுதுணையா நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில். 1000 எதிர்ப்புகள். அது எப்படி நீங்க அவங்களுக்கு அந்த இசைவாளர் அந்த பேரை கொடுக்கல, வேளாளர் பேரை கொடுக்கலாம். பல தமிழ் குடிகள் இருந்து எதிர்ப்புகள் இருந்தாலும் அவனோட உரிமையை அவன் கேட்கிறான். அவனும் சமூக தமிழ் குடி, அவனுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுத்தரோம் சொல்லி இன்று வரைக்கும் உறுதியா இருக்கும். ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாத்தையும் கடந்து இருக்கும். ஆனா இதே தமிழ் குடிகள் கருணாநிதிக்கு எப்படா இசை வேளாளர் பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கேட்கல. கருணாநிதியினுடைய சாதி பேருடா சின்ன மேளம்.
இந்த இந்தியா அரசியலமைப்பு சட்டத்துப்படி நான் மதம் மாறலாம், ஆனால் சாதி மாற முடியாது. இந்தியாவில் ஒருத்தர் வந்து சாதி மாறிக்கலாம், அந்த இசைவாளர் குரூப் தான். சின்னமலன்ற தன்னுடைய சாதி பேரை இசைவாளர்னு மாத்தி அந்த சாதியில தன்னை போய் இணைச்சுக்கிட்டவரு ஐயா கருணாநிதி. அப்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கேட்கலையே, எப்படிப்பா சின்ன மேல இசைவாளர் நீங்க? வேளாண்னா வேளாண் குடியினர், வேளாண் தொழில் செய்யக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி பொருள். அது சின்ன மேளம். எப்படி கொட்டடிச்சுக்கிட்டே நீங்க விவசாயம் பண்ணுவீங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்காய்? கொட்டடிக்கிறவனுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்? இதான் எங்க இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர கேட்கறதுக்கு இங்க ஒரு கட்சிக்காரருக்கு தகுதி இருக்கா, தராம இருக்கா? எங்க ஐயா காந்திராஜன் கேட்பாரா? சரி விடு, அவர் ஆளுங்க, அவர் கூட்டணியில திமுக இருப்பாரு. எதிர்கட்சியா இருக்க எங்க ஐயா பரமசிவம் கேட்பாரா? எதிர்கட்சி தானே கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்களை தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள் அல்ல. இந்த பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கைக்காக வந்தவர்கள். இங்க எங்க ஐயா காந்திராஜன் வாக்குறுதி கொடுத்தாருல, நான் வந்து காவேரியில இருந்து தண்ணி கொண்டு வந்து பைப், அதாவது கரூர்ல இருந்து பைப் போட்டு வந்து வேடசந்தூருக்கு தண்ணி கொடுப்பேன், அந்த நான் பதவிக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள அதை செஞ்சு முடிப்பேன், அப்படி நான் செய்யலைன்னா பதவியை விட்டு வெளியேறேன் அப்படின்றாரு. விலகிட்டாரா? 5 வருஷம் முடிய போது இன்னும் பதவியில் உட்காந்துருக்காரு. இன்னும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் சொல்லி உதயநிதி காலில் வந்துகிட்டு இருக்காரு. வெக்க கேடு. உதயநிதியினுடைய வயசு என்ன, காந்திராஜனுடைய வயசு என்ன? ஒரு மானம் உள்ள திமுக கரவெட்டியை கட்டிய அண்ணன் தம்பி மாமன் வச்ச ஒருத்தர் கேட்க முடியாது. எதுக்கு அப்ப உதயநிதி காலில் விழுந்த? உன்னோட எதிர அந்த உதயநிதி சிறந்துட்டான். உன்னுடைய அனுபவம் உதயநிதியுடைய வயது. ஏன் உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் என்பது என்னை விட கம்மி. நான் முதல் வழக்கு போராட்ட வழக்கு வாங்கினது 2016. உதயநிதி அரசியலுக்கு வந்தது 2021 தான்டா. அவனோட என்னுடைய அரசியல் அனுபவம் அதிகம். நானே அவனை மதிக்க மாட்டேன். 1000 தான் இருக்கட்டும். என்னுடைய எம்எல்ஏ, என் தொகுதியினுடைய எம்எல்ஏ, நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் போடல, அவரை எதிர்த்து அரசியல் பண்ற வேற, அது வேற. ஆனா அவர் தான் எனக்கு எம்எல்ஏ. என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அவருடைய கௌரவம் எனக்கு முக்கியம். அவர் போய் அதுக்கு உதயநிதி காலில் வந்தாரு. இதையும் கேட்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். என்னுடைய எம்எல்ஏக்கு அவமானம் ஏற்படுதுனாலும் கேட்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இதையும் திமுக காரன் கேட்க மாட்டான். எதுக்கு தான் இருக்கீங்க? அப்படி காலில் வந்து என்னத்தை தான் சாதிச்சுட்டீங்க? எதுக்கு இன்னும் போய் ஒரு தமிழினத்துல பெரும்பான்மை இனத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மகன் போயிட்டு 2 ஆம்னி பஸ் தான் கருணாநிதி வகைராக்களை ஏத்துனீங்கன்னா 2 ஆம்னி பஸ் தான் ஒரு தமிழ்நாட்டில். அவங்களோட மொத்த மக்கள் தொகையே அவ்வளவுதான். அவன் காலில் போய் வந்து கிடக்குறீங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தா இன்னைக்கு நம்மள ஒருத்தன் அரசியல் அதிகாரம் பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கலாம்ல. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்ல. அதனாலதான் இன்னைக்கும் சின்னமலை வகைராக்கள் ஆண்டுகிட்டு இருக்கு. 2 ஆம்னி பஸ் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்டதுல இருந்து 1/4 நூற்றாண்டு இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டான். 5 முறை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. கோடிக்கணக்கில் இருக்க நம்மள ஒருத்தன் கூட இன்னும் ஆளம் இல்லை. ஏன்? நம்மளுக்கு ஒத்து போகாது. நம்மளுக்கு அடுத்த சாதி கூட அந்த சாதியோட போய் நம்ம பழகிறதா? அப்ப கருணாநிதி வீட்டு சாதி மட்டும் இனிக்குதா உனக்கு? நம்ம கூட பறந்து வளர்ந்தவன், நமக்கு மண்ணிலே வாழ்ந்தவன், ஒன்னா உழைச்சவன், நம்ம கூட வேற சிந்தனவன் கூட உனக்கு பழகிறதுக்கு, அவனுக்கு வாக்கு செலுத்துவதற்கு, அவனோட நின்று போராடுறதுக்கு வலிக்குது. கருணாநிதி காலில் விழுறது உனக்கு வலிக்கல. என்ன மாதிரியான ஒரு வெக்கம் கட்டையணும்? இதனாலதான் நாடு நாடா போய் அடி வாங்கி சாகுதான். கர்நாடகா எல்லையில படிக்க போனவன் அடிச்சான். கர்நாடகாரன் டோல்கேட்ல வச்சு நம்ம பயில பூரா அடிச்சான். ஒரு ரூபாய் இங்க கேட்கல. நம்ம எல்லாம் திராவிடர்கள், திராவிட மண் பெரியார் மண்ணு சொல்றாங்க இல்ல, ஒருத்தன் கேட்கல. ஏன்டா சக திராவிடனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்கல. நம்ம எல்லாம் இந்துக்கள் சொல்றாங்க பிஜேபி காரன், ஒருத்தன் கேட்கல. எதுக்குன்னா ஒரு ஹிந்து இன்னொரு ஹிந்துவை அடிக்கிறேன்னு கேட்கல. ஒரே ஒருத்தனுக்கு தான் வலிச்சிச்சு, எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். அவன் தான் கேட்டான், எதுக்கு என் தமிழ் மாணவனை அடிக்கிறேன்? ஏன்னா நாங்கெல்லாம் தமிழர்கள், எங்க ஒருத்தனுக்கு தான் சொரணம் இருக்கு. அதனால நாங்க கேட்டோம். இங்க இருக்க திராவிடம் சொல்றவனுக்கு வலிக்கல, இந்துக்கள் சொல்றவனுக்கு வலிக்கல. இப்ப இதுக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் நம்ம மாதவன் அவர்கள் சொன்னார், பல நாங்கள் என்ன கொடுப்போம், நாங்க வந்து உயர்தரமான கல்வியை கொடுப்போம், சரியான மருத்துவத்தை கொடுப்போம், அனைவருக்கும் குடிநீரை கொடுப்போம் அப்படின்னு. இந்த குடிநீர் வந்து இன்னைக்கு நம்ம கவனம் கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நல்ல தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது என்பதே ஒரு இழிநிலை. நீர் என்றதும் வெறும் மனிதனுக்கான தேவை இல்ல, அனைத்து உயிர்களுக்குமான தேவை. அந்த அனைத்து உயிர்களுக்குமான தேவையா இருக்கக்கூடிய தண்ணீர் தனி ஒரு பெரும் முதலாளியினுடைய சொத்தா இருக்கக்கூடாது. எவனும் தண்ணியை விற்க கூடாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அதைத்தான் முதல் செய்யும். பாட்டில் அடிச்சு விற்கிற வேலையே இருக்கக்கூடாது. அவே அந்தந்த பகுதியில் நாங்கள் குளத்தை தூர்வாரி கொடுக்குறோம், ஆத்த சரி பண்ணி கொடுக்குறோம். ஏன் எங்க ஐயா காந்திராஜா வந்து காவிரில இருந்து தண்ணி கொண்டு வரண்டார்ல, அதுக்கு பதில் அந்த குளத்தை தூர்வாரி வேண்டியதானே? ஏன் இங்க பஞ்சாயத்துல இருக்கவங்களுக்கு அந்த குளம் இப்படி இருக்கிறது தெரியாதா? உள்ள போய் பார்த்தா குப்பையா தான் கிடக்குது, கருவமனை மண்டி கிடக்குது. 5 வருஷம் உங்க கையில ஆட்சியை கொடுத்திருந்தாங்கல்ல, காவேரி ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய குடவனார் எங்க, என்னுடைய சந்தானவர்த்தினி யாரு எங்க? அது ஏன் இப்போ பாலஞ்சு போயிருக்கு? ஏன் என் சந்தானவர்த்தினி ஆத்துல தண்ணி வரல? ஏன் என் குடவன ஆத்துல தண்ணி வரல? இன்னைக்கு அழகாபுரி டேம்ல இருக்கிறது பேரு தண்ணியா? திண்டுக்கல்ல இருந்து வர சாக்கடை தண்ணி. நீங்க போய் அந்த செட்டாயம்பட்டி குளத்துல பாருங்க, எப்பயுமே அந்த குளம் வத்தாது, எப்பயுமே அந்த குளம் வத்தாது.
என்னன்னா அது மழை பெஞ்ச தண்ணி வரல, திண்டுக்கல்ல இருந்து சாக்கடை தண்ணி வந்து அந்த குளத்துல நம்பிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து தான் மழை காலத்துல இந்த திண்டுக்கல்லுடைய சாக்கடை தண்ணி தான் இங்க அழகாபுரி டேம் வரைக்கும் வரும். போன ஆண்டு நினைக்கிறேன், போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வேடசந்தூர்ல அந்த ஆத்து பகுதியில் மீன்கள்லாம் செத்து மிதந்துகிட்டு இருந்துச்சு. மீன்களே வாழாத தண்ணியில எப்படி மனுஷன் குடிக்க முடியும், எப்படி விலங்குகள் குடிக்க முடியும்? பூரா பச்சை கலர்ல இருக்கு. என்னுடைய ஆத்தை குடவனாற்றை தூர்வாராம, என் குடவனாத்தை பாதுகாக்காம, என் சந்தானவர்த்தினி ஆத்தை பாதுகாக்காம, என் மஞ்சளார பாதுகாக்காம, என் அழகாபுரி டேம பாதுகாக்க என்ன மயத்துக்கு நான் காவேரி தண்ணியை குடிக்கணும்? காவேரின்றது கரூர் திருச்சி அவங்களுக்கு. என்னுடைய ஆறு இது. யாரை நீ பாதுகாக்கல? ஏன் என் ஆத்துல தண்ணி இல்ல? ஏன் வேடசந்தூர் இன்னும் வறட்சியாவே இருக்கு? இந்த வருஷம் இன்னும் மழை பெய்யல. இதே லாக்டவுன்ல நான் ஒரு 2-3 வருஷம் மழை பெஞ்சிருச்சு, அதனால தப்பிச்சிட்டான். இந்த வருஷம் மழை குறைஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் மழை இருக்குமான்னு தெரியல. மழை இல்லைன்னா மீண்டும் தண்ணீர் பஞ்சம் வரும். 2019 பார்லமெண்ட் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் போதே நாங்கெல்லாம் குடத்தை தூக்கிட்டு போய் தெருவில் நின்று போராடணும். எதுக்கு? தண்ணி வரல. இங்க நான் ஆர்எஸ் காலேஜ் பக்கம் தான், குளத்தூர் தாண்டி ஆர்எஸ் காலேஜ் அங்கதான் எங்க வீடு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அங்கதான் வந்து போராடணும். அங்க இருக்கக்கூடிய பக்கத்து ஊர் எல்லா ஊரையும் திரட்டி கொண்டு போய் ரோட்ல மறிச்சு போராடணும். போராடி வந்து எங்களுக்கான உரிமையை பெற்றோம். இப்படி என்னுடைய அடிப்படை உரிமைகளை நான் போராடிதான் பெற வேண்டும் என்றால் என்ன மையத்துக்கு கவுன்சிலர், என்ன மையத்துக்கு எம்எல்ஏ, என்ன மையத்துக்கு மெம்பரு, என்ன சொந்தங்களை இறுதியாக ஒன்றை சொல்றேன், மனதில் நல்லா நிறுத்திக்கங்க.